சமஸ்கிருதம் தான் உயர்வுன்னு தெரிஞ்சவங்க யாரும் சமஸ்கிருதம் படிக்கவும் இல்ல நிறைய பேரு. இங்கிலீஷ் தான் படிச்சாங்க. எல்லாரும் சில்வர் டங்க் தான் வந்தது. யாராவது சமஸ்கிருதம் படிச்சவங்க இருக்கிறாங்களா? சமஸ்கிருதம் உயர்ந்த மொழின்னு எண்ணம் இருக்கும். ஆனா ஏன் நீ சமஸ்கிருதம் படிக்கல? சமஸ்கிருதம் லட்சியம். ஆங்கிலம் நிச்சயம். அதனால தான் இங்கிலீஷ் படிச்சேன். அதனால தான் எல்லா முதலாளித்துவ சமூகத்தோடு வெள்ளைக்காரனோடு இருக்கும்போதே மேல் மட்டத்துக்கு அதிகாரியா வந்தது. வெளிநாடு போனதெல்லாம் அது வந்தது. சமஸ்கிருதம் படிச்சா முடியாதுன்னு இங்கிலீஷ் படிச்சாங்க. ஆனா சமஸ்கிருதத்துக்கு உயர்வா கருத அதுதான் நமக்கும். அதத்தான் நம்ம சொல்றோம். நீ இங்கிலீஷ் மட்டும் சமஸ்கிருதத்த திட்டி பேசுற, இங்கிலீஷ் மட்டும் ஆதரிக்கிறன்னா, நீயே படிக்கலையே சமஸ்கிருதத்த. அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, இங்கிலீஷ நாங்க படிக்கிறோம். உங்களுக்கு எப்படி சமஸ்கிருதம் லட்சியமோ, அது மாரி தமிழ் எங்களுக்கு லட்சியம். ஆங்கிலம் எங்களுக்கு நிச்சயம். உனக்கும் ஆங்கிலம் லட்சியம் நிச்சயம், எனக்கும் ஆங்கிலம் நிச்சயம். உனக்கு சமஸ்கிருதம் லட்சியம், எனக்கு தமிழ் லட்சியம். அப்ப வேலை வாய்ப்பு ஆங்கிலத்துல கல்வி, மருத்துவம் எல்லாமே இருக்குன்னா, ஆங்கிலத்துல நாங்க படிக்கிறோம். அப்ப தெளிவா தான் இருக்கிறோம் நாங்க. நீங்க என்ன பண்றோம், உடனே கொண்டாந்து அத பக்தியோட சேர்த்துறது. மொழியா தான் பார்க்கிறோம். அது என்ன பண்ணுவோம், இந்து மதத்தோட ரிலேட் பண்ணி பேசுறதுங்கிறது திட்டமிட்டு இருக்குது. சமஸ்கிருதத்துக்கு பல இலக்கியங்கள் இருக்கலாம். தமிழுக்கும் பல பேருக்கு தமிழ் அறிஞர்கள் தமிழில் இல்லாததா, தமிழில் சங்கத்தமிழ் இருக்கிறது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுல சிலப்பதிகாரம் இருக்குது, அ அது இருக்குது, இது இருக்குதுலாம் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் கூட இல்ல. தமிழோட சிறப்பு அது கிடையாது, என்ன பொறுத்தவரைக்கும். திரும்ப திரும்ப அத நான் சொல்றேன். அது இலக்கியம் எல்லாத்துலயும் தான் இருக்குது. இதுலயும் தான் இருக்குது. சமஸ்கிருதத்துல நெறைய இலக்கியங்கள் இருக்குது. அதோட மொழிபெயர்ப்புகள் தமிழ்ல நெறைய இருக்குது. அத பார்த்த இலக்கியங்கள், ராமாயணம்லாம் அதெல்லாம் கம்பராமாயணம்லாம் இருக்குது. ஆனா தமிழோட சிறப்பு என்ன? சமஸ்கிருதத்தை விட தமிழ் சிறப்பானதுன்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்டின்னா, இன்னைக்கும் தமிழ் உருவான காலத்திலிருந்து இன்று வரை தமிழை வாழ வைப்பது இலக்கியங்கள் அல்ல, இலக்கணங்கள் அல்ல. எளிய கிராமப்புறத்தில் இருக்கிற உழைக்கும் மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி தமிழ் பேசினார்களோ, அதுபோல் இன்றும் கிராமத்தில் இருக்கிற மக்கள் கொச்சையான வடிவத்தில் எழுத படிக்க தெரியாத மக்கள் தமிழ் பேசுகிறார்கள் பார்த்தீங்களா, அவங்க தான் தமிழ வாழ வைக்கிறாங்க. அதனால தான் அது என்னது உயிர்ப்பான மொழி. இலக்கியத்தால் தமிழ் உயிர்ப்பான மொழி அல்ல. அது மக்கள் மொழி. சமஸ்கிருதம் ஏன் செத்த மொழியா இருக்குது? அதுல இலக்கிய வளம்லாம் இருக்குது. படிச்சவன்லாம் இருக்கிறாங்க. ஏன் இல்ல? அங்க பேசுறதுக்கு ஆள் இல்ல. இங்க இலக்கிய வழக்குல எல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா பலாயிரம் ஆண்டுகளாக கிராமப்புறங்கள்ல கைமாத்தி, கைமாத்தி சமஸ்கிருத கலப்பு கூட இல்லாம கொச்சையாக கிராமப்புறங்கள்ல பேசுறாங்க பார்த்தீங்களா? அவர்கள் தான் தமிழை வாழ வைக்கிறார்கள். சங்க இலக்கியமோ அல்லது கம்பராமாயணமோ, மற்ற இலக்கியங்களோ, இலக்கணங்களோ தமிழ வாழ வைக்கல. அது உலகம் முழுக்க எல்லா மொழிக்கும் இருக்குது அந்த அந்த செவ்வியல் வடிவம். ஆனா அதனால மட்டும் அந்த மொழிகள்லாம் சிறப்பு கிடையாது. லத்தீன் இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் சிறப்பு கிடையாது. இன்னைக்கும் பேசப்படுகிற மொழிங்கிறது தமிழ் தான். அது உழைக்கும் மக்களின் மொழியாக இன்னும் இருக்குது. அதனால தான் அது சிறப்பான மொழி, உயிர்ப்பான மொழின்னு நம்ம சொல்றோம். அதனால தான் நம்ம துணை முதலமைச்சர் அத சிறப்பா சொல்லியிருக்காரு.